Hello everyone, welcome to our channel Info Mindset. Friends, சும்மா ஒரு வாட்டி நினைச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு லாட்டரி அடிச்சிருக்கு அண்ட் அந்த லாட்டரியோட பிரைஸை வாங்குறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தராங்க. முதல்ல என்னன்னா ஒரே வாட்டியா நீங்க 10 கோடி ரூபாய் பிரைஸ் வாங்கிட்டு போயிடுங்க. அண்ட் உங்ககிட்ட ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு. நீங்க முதல் நாள் வெறும் 2 ரூபாய் வாங்கிட்டு போகணும், ரெண்டாவது நாள் 4 ரூபாய், மூணாவது நாள் டபுள் 8 ரூபாய். அண்ட் இதே மாதிரியாக உங்களுக்கு அடுத்த 31 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் 2 மடங்காக்கி உங்களுக்கு காசு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கேட்டு உங்களுக்கு தோணலாம் இது என்ன முட்டாள்தனம்னு. ஏன்னா முதல் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் நாளே 10 கோடி ரூபாய் கிடைக்குது. இதை வச்சு நீங்க ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஏகப்பட்டது செய்யலாம். கரெக்ட் தானே? ஆனா ரெண்டாவது ஆப்ஷன் உங்களுக்கு முதல் நாள் வெறும் 2 ரூபாய் கிடைக்குது. எங்க 10 கோடி ரூபாய், எங்க 2 ரூபாய்? ரொம்பவே சின்ன ரொக்கம் இது. அண்ட் டபுள் ஆகி எவ்வளவு தான் போயிருப்போது. கரெக்ட் தானே? எந்த ஒரு நபரும் அதிகமா யோசிக்காம முதல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி, வெறும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி சரியாக யோசிச்சு ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா அப்ப உங்க பிரைஸ் மணி கூட ஏற்படுற மேஜிக் இருக்குது. அத மகான் சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மூலமா 8வது அதிசயமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்க செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா முதல் நாள் 2 ரூபாய் தான் கிடைக்கலாம். ஆனா 31வது நாள் உங்களுக்கு 10 கோடியோ 20 கோடியோ இல்ல உங்களுக்கு மொத்தமாக 107 கோடி ரூபாய் கிடைக்கும். அதாவது 100 கோடி ரூபாய்க்கு மேல. அப்படி நீங்க முதல் நாள்ல இருந்து 30வது நாள் வரைக்கும் டோட்டல் பிரைஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு டோட்டல் 214 கோடி ரூபாய்க்கு பக்கத்துல காசு கிடைக்கும். சோ இந்த 2 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 107 கோடி ரூபாய் growthக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் இருக்கு. அததான் சொல்லுவாங்க பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இத பத்தி இந்த வீடியோல இன்னைக்கு எவ்வளவு டீடைலா சொல்ல போறேன்னா உங்களுக்கு இந்த மேஜிக்க பத்தி அப்புறம் ஒரு டவுட் கூட வராது. அண்ட் இதை உபயோகிச்சு நீங்களும் பணக்காரனாக கத்துப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிற இந்த ஆர்ட் இருக்கே, இதோட கான்செப்ட் அப்படி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க பணக்காரன், ஃபைனான்சியலி ஃப்ரீ ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. வெல், இந்த ஆர்ட் தான் வாரன் பஃபட், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அண்ட் விஜய் கேடியா மாதிரி நார்மலான ஆட்களையும் இவ்வளவு பணக்காரன் ஆக்கியிருக்கு. அதிகபட்சமான ஆட்கள் ஜெனரலி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டைமை ட்ரேட் பண்ணி காசு சம்பாதிப்பாங்க. அவங்க வாழ்க்கை முழுவதும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க எப்பவுமே இதை கத்துக்கிறது இல்ல, எப்படி அவங்க காசை வேலை செய்ய வச்சு அதை வச்சு இன்னும் காசை உருவாக்குறதுன்னு, எப்படி பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கணும்ன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியறது இல்ல. வெறும் இது மட்டும் இல்ல, சில பேருக்கு பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கூட தெரியவே தெரியாது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃபைனான்ஷியல் லிட்டரேட் எப்ப ஆகுவீங்கன்னா எப்ப உங்களோட மந்த்லி இன்கம் 5 லட்சம் ரூபாய் அப்ப கிடையாது. உண்மையில நீங்க எப்ப ஆகுறீங்கன்னா எப்ப நீங்க உங்களோட காசை வச்சு காசை சம்பாதிக்க கத்துக்கிறீங்களோ. டம்போ எந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம்ல வளரப்படுறோம்னா இங்க நமக்கு காசை பத்தி எந்த ஒரு விஷயமும் சொல்லி கொடுக்கப்படுறது இல்ல. நமக்கு இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான கிராஃப் காமிக்கிறாங்கல்ல, அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுவே பணக்கார ஆட்களோட earning graph பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கரெக்டானே? இந்த ரெண்டு கிராஃப்ல ஒரு டிஃபரன்ஸ் linear growth and compounded growth தான். இங்க பாருங்க, அப்படி உங்களுக்கு பணக்காரன் ஆகணும்னா அப்ப நீங்களும் உங்களோட கிராஃபை இந்த மாதிரி ஆக்கணும். வெல், இப்படி இருந்திர கூடாது. நீங்க உங்க இன்கம் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான கிராஃப் எப்ப உருவாக்க முடியும்னா எப்ப நீங்க கம்பவுண்டிங்கோட மேஜிக்கை யூஸ் பண்ண கத்துக்கிறீங்களோ. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து அவரோட ஸ்பீச்ல சொல்லியிருந்தாரு, கம்பவுண்டிங் இஸ் the 8th wonder of the world. One who understands it earns, one who don't loses. அதாவது கம்பவுண்டிங் உலகத்துடைய 8வது அதிசயமா. யார் அதை தெரிஞ்சுக்காம இருக்காங்களோ அவங்க இழப்பாங்க, அதாவது லாஸ் ஆகாம இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரொம்ப டீடைலா சொல்ல போறேன் உண்மையில இந்த கம்பவுண்டிங்னா என்னன்னு, அண்ட் இது எப்படி வேலை செய்யுது, அண்ட் நீங்க எப்படி இந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் மாதிரி உங்களுடைய நெட்வொர்த் அதிகரிக்கவும் அண்ட் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்க இதை யூஸ் பண்றதுன்னு. பட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா ஏன் மெஜாரிட்டியான ஆட்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாம இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்க யூஸ் பண்ணாம போயிடுறாங்கன்னு? ஏன்னா அதிகபட்ச ஆட்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்தை போட்டா லாஸ் ஆயிடும் பயம் இருக்கும். ஆனா இங்க விஷயமே என்னன்னா, அதே நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான அண்ட் ஸ்டேபிளான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து மார்க்கெட் டவுன்ல போனாலும் உங்களுக்கு லாஸ் ஆகாம காப்பாத்திடும். அண்ட் மார்க்கெட் மேல போறப்போ நல்ல ப்ராஃபிட்டையும் கொடுக்கும். இங்க பாருங்க, இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு லட்சக்கணக்கான அமௌண்ட்லாம் தேவையில்லை. நீங்க வெறும் மாசம் 2000 ரூபாய் ஒதுக்குனாலே போதும். ரீசெண்டா பஜாஜ் லைஃப் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி இருக்காங்க. அது என்னன்னா நிஃப்டி 500 லோ வாலட்டிலிட்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO. ஆனா இதுல முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பு இந்த மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் தான். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். நீங்க தமிழ்லயே பேசி டீடைல்ஸ் அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். விருப்பப்பட்ட அவங்களோட ஏஜென்ட் உங்களோட வீட்டுக்கு கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ இதோட NAV 10 ரூபாய். இந்த NFO ஓடிய இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல 20.4% CAGR ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதே கடந்த 7 வருஷத்துல 19% CAGR ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இது பேங்க்ல பணத்தை போடுறதை விட எவ்வளவு பெட்டர். பேங்க்ல நமக்கு 5ல இருந்து 6% ரிட்டர்ன் தான் கிடைச்சிருக்கும். உங்களால எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணலாம். நீங்க இதுல அடிஷனலா நீங்க மந்த்லி கட்டுற பிரீமியம் அளவுக்கு உங்களுக்கு 120 டைம்ஸ் லைஃப் கவரும் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க வருஷத்துல 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே டாக்ஸ் ஃப்ரீ. ஜெனரைஸ் இதுல நீங்க மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்கிறது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல 5 வருஷம் லாக்கிங் பீரியட் இருக்கு. சோ எவ்வளவு அமௌண்ட் கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த NFO உடைய லாஸ்ட் டேட் இந்த மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் தான். அதாவது வெறும் 6 நாட்கள் தான் இருக்கு.
சோ இத பத்தி தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் நான் கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்லனா இந்த QR கோட வேணா கூட நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். இன்ட்ரஸ்டடான ஆட்கள் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு தி டாபிக். சோ फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களோட ஃபைனான்ஷியல் லிட்டரசிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. சோ வாட் இஸ் கம்பவுண்டிங்? சரி, வாங்க முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண்மையில அந்த கம்பவுண்டிங்னா என்னன்னு அண்ட் இது எப்படி வேலை செய்யுதுன்னு. சோ फ्रेंड्स, கம்பவுண்டிங்கோட மேஜிக் வந்து எப்படி வர்க் ஆகுதுன்னா கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால. இத பத்தி ஸ்கூல்ல நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஆனா பிராக்டிகல் லைஃப்ல இது எப்படி யூஸ் பண்றது அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்காம விட்டுருப்பாங்க. யூசுவலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன ஆகுனா வெறும் பிரின்சிபல் அமௌண்ட் மீது தான் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். அதுவே கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் மீதும் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் ஒவ்வொரு புது செஷன்லயும் பெருசாகிக்கிட்டே இருக்கும். இதனால ஒரு சமயத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இடத்துல 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அங்க உங்களுக்கு 10% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. சோ இதுக்கு பிரகாரம் உங்களுக்கு முதல் வருஷம் எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்? 10,000 ரூபாய் தானே இன்ட்ரெஸ்ட்க்கு பிரகாரம். இப்போ இந்த வருஷத்துக்கு உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் ஆயிடும் 1,10,000 ரூபாய். அதாவது அடுத்த இன்ட்ரெஸ்ட் பீரியட்ல உங்களுக்கு 11,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் 1,21,000 ரூபாய் ஆயிடும். அண்ட் இதனால உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இதுக்கு அப்புறம் 12,100 ரூபாய் ஆகும். இதே மாதிரியே உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஒவ்வொரு வாட்டியும் அதிகமாகினே இருக்கும். அண்ட் ஒரு சமயத்துக்கு அப்புறம் இதோட அதிகரிக்கிற ஸ்பீட் வந்து ரொம்ப வேகமாயிடும். இப்ப ஏன்னா உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் அது மீது கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அதுவே ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால உங்களுக்கு ஃபைனலி ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். இப்ப கம்பவுண்டிங் ஃபைனான்ஷியல் வேர்ல்ட்ல இவ்வளவு இம்பார்ட்டன்டா ஏன் இருக்கு? ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா லாங் டர்ம் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டும் கம்பவுண்டிங் மீது தான் வேலை செய்யுது. வெல் அது ஈக்விட்டி மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஏன் ஈவன் பேங்க்ஸ் எடுத்துக்கலாம். வெல் பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அஷ்யூர் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. வெல் அதே இடத்துல உங்களுக்கு ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் CAGR அதாவது கம்பவுண்டட் ஆனுவல் growth rate கொடுக்கும். இங்க பாருங்க, இப்ப அதிகமான மக்கள் வந்து கம்பவுண்டிங்ல இருந்து லாபமே அடையாம போயிடுறாங்க. அதுக்கான காரணம் வந்து ஜேனா அவங்க கிட்ட பேஷன்ஸே இருக்குதுல. ஜேனா என்ன ஆகும்னா கம்பவுண்டிங் சில வருஷம் பேஷன்ஸ்க்கு அப்புறமா தான் அதோட மேஜிக்கை காமிக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல கம்பவுண்டிங் ரொம்பவே மெதுவாக வேலை செய்யும். இதனால தான் சில பேர் புரிஞ்சுக்காம போயிடுறாங்க. அடுத்த சில வருஷத்துல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள பணக்காரன் ஆக்கும்னு. வெல் இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு லாட்டரியோட எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தேன். அங்க ஆரம்பத்தோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 2 ரூபாவா இருந்துச்சு. ஆனா அட் தி எண்ட் இந்த அமௌண்ட் நம்ம யோசிக்கிறத விட பல மடங்கு ஆயிடுச்சு. சரி, இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வெறும் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் தான். சோ இதனால இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க கம்பவுண்டிங் அதோட மேஜிக்கை காமிச்சிருக்கோ. எஸ், இதனால நீங்க கம்பவுண்டிங்கோட ரியல் லைஃப் பவரை புரிஞ்சுப்பீங்க. சோ फ्रेंड्स, இந்த கதை வந்து மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அமல்நர்ல இருந்து ஆரம்பிக்குது. அங்க வசிக்கிற முகமது அன்வர் வந்து 1980ல விப்ரோ கம்பெனில 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாரு. இதனால அவருக்கு விப்ரோ கம்பெனிஸோட 100 ஷேர்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ விப்ரோ ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனியாக ஆயிடுச்சு. அண்ட் இது பிரமாதமான growth rate அச்சீவ் பண்ணிச்சு. இதன் காரணத்தினால் இதோட ஷேரோட CAGR ரொம்பவே நல்லா வந்தது. அது இல்லாம 1980ல இருந்து 2019க்கு இடையே வரைக்கும் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து பல வாட்டி ஸ்பிளிட் ஆச்சு. கம்பெனிஸ் வந்து பல போனஸ் ஷேர்ஸும் கொடுத்தாங்க. 2019ல ஒரு ரிப்போர்ட்டுக்கு பிரகாரம் அன்வர் கிட்ட விப்ரோவோட 2,56,00,000 ஷேர்ஸ் ஆயிடுச்சு. எஸ், நினைச்சு பாருங்க. அண்ட் இது ரிப்போர்ட்டுக்கு பிரகாரம் 2019ல விப்ரோ கம்பெனியோட ஒரு ஷேரோட பிரைஸ் 600 ரூபாய் இருந்துச்சு. சோ இதுக்கு பிரகாரம் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா சோ அது இந்த மாதிரி இருக்கு. 600 மல்டிப்ளை பை 2,56 lakh ஷேர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 1,500 கோடிக்கும் மேல. இதுதான் கம்பவுண்டிங்கோட ரியல் லைஃப் மேஜிக். வெறும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை 1,500 கோடி ரூபாய் ஆக்க முடியும். வெல் உங்களோட எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக நான் இதையும் சொல்றேன். இது வந்து வெறும் கேபிட்டல் அப்ரிசியேஷன் தான். இது இல்லாம விப்ரோ கம்பெனி டிவிடெண்ட்ஸும் கொடுப்பாங்க. ஃபைனான்ஷியல் இயர் 2022ல விப்ரோ வந்து 5 ரூபாய் பர் ஷேர் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அண்ட் அன்வர் சார் கிட்ட எவ்வளவு ஷேர்ஸ் இருந்துச்சு? 2,56,00,000. சரி, ஒரு வேலை செய்யுங்க. 5 ரூபாவை 2,56,00,000 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் பாருங்க என்ன ஆகுதுன்னு. தெரியுமா உங்களுக்கு இது எவ்வளவு வரும்னு? 12,60,00,000 ரூபாய். நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 2022 டேட்டா தான் சொல்லிருக்கேன். இங்க சமையான விஷயம் என்னன்னா விப்ரோ வந்து ஒவ்வொரு வருஷம் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் பல வாட்டி உங்களுக்கு தெரியுமா இந்த டிவிடெண்ட்ஸ் வந்து வருஷத்துல 2 வாட்டி கூட கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட டிவிடெண்ட் இன்கம் யூஸ் பண்ணி கம்பவுண்டிங்கோட மேஜிக்கை பூஸ்ட் பண்ணுவாங்க. இத பத்தி நான் சீக்கிரமாவே ஒரு டீடைல் வீடியோ எடுத்துன்னு வர போறேன். அத மிஸ் பண்ணாம பார்க்க இப்பவே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் உண்மையில அந்த கம்பவுண்டிங்னா என்னன்னு. சோ இப்போ நம்ம பாப்போம் எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணி பணக்காரன் ஆகுறதுன்னு. அண்ட் நம்மளோட காசை இன்னும் காசு சம்பாதிக்க வேலை செய்ய வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கம்பவுண்டிங்கோட மேஜிக் நமக்கு எப்ப தெரிய ஆரம்பிக்கும்னா எப்ப நம்ம அதிகமான டைம் நம்ம காசை க்ரோ பண்றதுக்கு கொடுக்குறோமோ. டைம் கம்பவுண்டிங்க்கு ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். நீங்க எவ்வளவு சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்க காசு அந்த அளவுக்கு grow ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நினைச்சுக்கலாம், உங்களுக்கு 25 வயசுல கம்பவுண்டிங் பத்தி தெரிய வருது. அண்ட் நீங்க ஒவ்வொரு மாசமும் 5,000 ரூபாய்க்கான SIP 30 வருஷத்துக்கு ஆரம்பிக்கிறீங்க. அதாவது நீங்க 55 வயசு ஆகுற வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல பர் இயர் ஆவரேஜ் 14% ரிட்டர்ன் கிடைக்கும். ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய 18 லட்சம் ரூபாய் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மீது அதோட மெச்சூரிட்டி வேல்யூ இருக்கும் 2,78 லட்சம் ரூபாய். எஸ், சரி வாங்க நினைச்சுக்கலாம் உங்களுக்கு 35 வயசுல கம்பவுண்டிங் பத்தி தெரிய வருது. அண்ட் நீங்க 10,000 ரூபாய்க்கான மந்த்லி SIP ஆரம்பிக்கிறீங்க.
அண்ட் இந்த கேஸ்ல நீங்க எஸ்ஐபி எப்ப நிறுத்துவீங்கன்னா உங்களுக்கு 55 வயசு ஆகுற வரைக்கும். அதாவது இந்த கேஸ்ல நீங்க 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ 20 வருஷத்துக்கு அப்புறம் 14% இன்ட்ரெஸ்ட்க்கு அக்கார்டிங் 24 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் மீது உங்களோட டோட்டல் மெச்சூரிட்டி வேல்யூ இருக்கும் 1,32 லட்சம் ரூபாய். இப்போ நினைச்சுக்கலாம் உங்களுக்கு 45 வயசுல கம்பெனிங்க பத்தி தெரிய வருது. சோ இந்த வாட்டி நீங்க 20,000 ரூபாய் மந்த்லி எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் லேட்டா தெரிஞ்சிருக்கல, சோ அதிகமான காசு இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த கேஸ்ல நீங்க 55 வயசுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட காசு 10 வருஷம் தான் இன்வெஸ்டடா இருக்கும். சோ 14% இன்ட்ரெஸ்ட்க்கு பிரகாரம் உங்களுடைய 24 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் மீது உங்களுடைய டோட்டல் மெச்சூரிட்டி வேல்யூ இருக்கும் 52 லட்சம் ரூபாய். 1 கோடி ரூபாய் கூட போய் சேரல. சோ இந்த விஷயத்துல இருந்து நமக்கு கிளியரா தெரியுது, நீங்க எவ்வளவு லேட்டா எவ்வளவு கம்மியான டைம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்மியான வெல்த் உருவாகுது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் 2 and 3ல பாத்தீங்கன்னா நீங்க 1க்கு கம்பேர் பண்ணா அதிகமான காசை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆனாலும் முதல் கேஸ்க்கு கம்பேர் பண்ணா கம்மியான வெல்த் தான் ஜெனரேட் ஆயிருக்கு. இதனால தான் फ्रेंड्स உங்களால எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிரணும். வெல் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 100 ரூபாய் 500 ரூபாயில இருந்து ஆரம்பிக்க முடியும். இப்போ ரெண்டாவது முக்கியமான ஃபேக்டர் கம்பவுண்டிங் அஃபெக்ட் பண்றது என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு எவ்வளவு அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவு வேகமாக grow ஆகும். அப்படி நீங்க லோ ரிஸ்க் எடுக்கணும்னா அப்ப நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்க உங்களுக்கு ஆன் அன் ஆவரேஜ் 12 ல இருந்து 15% இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைச்சிரும். அப்படி நீங்க இன்னொரு ரிஸ்க் எடுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்க உங்களுக்கு 14 ல இருந்து 18% ஆன் அன் ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்கும். சோ ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா அதிகபட்சமான ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டாக்ஸ் அண்ட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால. ஆனா இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கும். நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லிடுறேன். வாரன் பஃபெட் வந்து சின்ன வயசுலயே கம்பவுண்டிங்கோட மேஜிக்க புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் அவர் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனா கூடவே அவர் ரெண்டாவது இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதன் மீது ரொம்பவே கவனம் செலுத்தினாரு. சோ இதுக்கு அவர் இந்த மாதிரி கம்பெனிஸை ஃபில்டர் பண்ணாரு. எந்த கம்பெனிஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சோ அண்ட் எதுக்குலாம் லாங் டர்ம் growth chances ரொம்ப அதிகமா இருந்ததோ இவர் வந்து அவருடைய அதிகமான சமயத்தை கம்பெனிஸோட பேலன்ஸ் ஷீட், early reports and fundamentals ஸ்டடி பண்றதுல இன்வெஸ்ட் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறமா கம்பெனிஸ் லைக் கோகோ-கோலா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், ஆப்பிள்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. இந்த கம்பெனிஸ் ரொம்ப வேகமா grow ஆச்சு. இதன் காரணத்தினால் அவருக்கு ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைச்சது. அண்ட் அவருக்கு கம்பவுண்டிங் இன்னும் பவர்ஃபுல் வேயா வேலை செஞ்சுச்சு. இந்தியாவோட டாப் இன்வெஸ்டர்ஸ் லைக் ராகேஷ் ஜின்வாலா, விஜய் கேடியா இவங்க இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நல்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதனால அவங்களுக்கு ரொம்ப நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிச்சு. கூடவே அவங்க லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணதுனால அவங்க கம்பவுண்டிங்கோட மேஜிக்க பார்க்க முடிஞ்சது. சோ फ्रेंड्स அப்படி நீங்க கம்பவுண்டிங்கோட மேஜிக்க பார்க்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப இந்த ரெண்டு விஷயத்தை மீது கவனத்தை செலுத்தணும். நீங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து டைம் அண்ட் ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ நீங்க உங்களோட ரிஸ்க் எடுக்கிற கெபாசிட்டிக்கு பிரகாரம் இண்டெக்ஸ் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்ப நீங்க கவனம் வச்சுக்கோங்க, நீங்க நல்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்களான்னு. அதுல லாங் டர்ம்ல நல்ல growthக்கான சான்ஸ் இருக்கணும். கூடவே நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட காசை வேலை செய்ய வச்சு காசு சம்பாதிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்க இந்தியால இருக்கிற டாப் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்போ ஐ பட்டன்ல கொடுத்திருக்கிற இந்த வீடியோ மறக்காம பாருங்க. இதுல உங்களுக்கு இந்தியால இருக்கிற எல்லா கேட்டகரிஸ்ல உள்ள பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி டீடைலா சொல்லிருக்கேன். ஐ ஹோப் நீங்க இந்த வீடியோ மூலமா பவர் ஆஃப் கம்பவுண்டிங் பத்தி நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்க. சோ கண்டிப்பா இது உங்களோட லைஃப்ல யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்ற மாதிரி அப்படி நீங்க ரொம்பவே ஸ்டேபிளான மார்க்கெட் கிராஷ்ல ஆகுறப்போ ரொம்ப கம்மியா வாலடைல் ஆகிற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா அந்த NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது வெறும் 6 நாட்கள் தான் இருக்கு. இல்லனா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை வேணா நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். சோ thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.